ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல்லுடைய 19 ருபீஸ் டேட்டா பேக்குடைய டீட்டெயில்ஸும் ரிவ்யூவும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏர்டெல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 ருபீஸ் டேட்டா பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன டேட்டா பேக்கு. இந்த பேக்குடைய டேட்டா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB. இதனுடைய வேலிடிட்டி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. உங்களுக்கு 1 GB டேட்டா லிமிட் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பேக்கில் நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, இந்த வேலிடிட்டி வந்து 1 டேன்னு போட்டிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற டைம்லேருந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி மிட் நைட் 12 முடியாது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டைம்லேருந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த பேக் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த 1 GB டேட்டாவை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த பேக் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற 1 GB டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4G டேட்டா தான், 5G டேட்டா கிடையாது. உங்களுக்கு 4G ஸ்பீடில் இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். இந்த பேக் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது 1 GB டேட்டா வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஃபினிஷ் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி டேட்டா லிமிட் இருக்குமில்ல, மந்த்லி ரீசார்ஜ் பண்ணோம்னா 1 GB per day 2 GB per day கொடுப்பாங்கல்ல, அதுக்கு இது ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 90 ருபீஸ் ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிபேயில் இல்லைனா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போய் ரீசார்ஜ் பண்ணலாம். சில ரீசார்ஜ் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 19 ருபீஸ் ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகிறதில்ல. ஆனால் ஜிபேயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஜிபேயில் ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ண வந்தீங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டேட்டான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 19 ருபீஸ் ரீசார்ஜ் பேக் வந்து ஷோ ஆகும். இல்லைன்னா நீங்கள் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 19 சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், டேட்டா வந்து 1 GB, வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 டே. ஓகே, இந்த பேக்குக்கு வந்து அல்டர்னேட்டிவ் பேக் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து இந்த 19 ருபீஸ் ரீசார்ஜ் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 GB per day தான் கொடுக்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 39 ருபீஸ் ரீசார்ஜ் பேக் வந்து வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா பேக் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் 20 GB வரைக்கும் டேட்டா பேக் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. நீங்கள் 19 ருபீஸ் ரீசார்ஜ் பேக் பண்ணுறதுக்கு இன்னும் 20 ரூபா போட்டு 39 ருபீஸ் ரீசார்ஜ் பேக்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 GB வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு 10 ரூபா போட்டு 29 ரூபா பேக் ஒன்று இருக்குது, அந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 GB டேட்டா லிமிட் கிடைக்கும். இந்த எல்லா பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 டே தான் லிமிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ் ரீசார்ஜ் பேக்கும் ஒன்று இருக்குது. அந்த பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 39 ருபீஸ் ரீசார்ஜ் பேக்கு, அந்த பேக்கும் இந்த பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு விங்க் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் சிம்முக்கு காலர் டியூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே செட் பண்ணிக்க முடியும். ஏர்டெல் சிம்மில் எப்படி காலர் டியூன் செட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்த இந்த 19 ருபீஸ் ரீசார்ஜ் பேக்கும் அதுக்கப்புறம் பார்த்த எல்லா பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து 4Gயில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், 5Gயில் ஒர்க் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.